துலாம் ராசி நேயர்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியில் நல்லா வரக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய ஆண்டாவும் இருக்குது. அப்போ தனஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் மாத வருமானம், தின வருமானம், இந்த மாதிரியான வருமான விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்பு. இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கிறது, விற்கிறது, கரார் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு அசையாக சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம். உங்களுடைய பூர்வ புண்ணிய அமைப்பில் உட்கார்ந்துருக்கறனால ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட துலாம் ராசிக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசிக்கு குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார். கோச்சார ரீதியாக வந்தாலும் சரி, தசாபுத்திகளாக வந்தாலும் குரு நல்ல விஷயமா பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு ஜாதகத்தில். ஏன்னா இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. ரெண்டு பேரும் இயற்கையான சுபர்களாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் பகை அப்படின்றதுனால நல்ல விஷயங்களை பண்ண மாட்டார்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்துடுவார். 3, 6 அதிபதியாக குரு வர்றதுனாலையும் நல்லது செய்ய மாட்டாருன்ற ஒரு கருத்து கணிப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய 4வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 6வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்களில், சுபமான விஷயங்களில் தாமதம் நடந்தாலும் கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது இருக்குது. அப்போ தனஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் மாத வருமானம், தின வருமானம், இந்த மாதிரியான வருமான விஷயம் பெருகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். குடும்ப உறவுகளில் தொந்தரவுகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய சூழ்நிலையும், ஒரு புதிய உறவு குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்குது. ஒரு குழந்தை பேர் கிடச்சிருக்கலாம். உங்களுக்கே தான் வரணும்னு இல்லை, வேறவங்க உங்களுடைய குழந்தைகள் வழியில், சொந்த பந்தங்கள் வழியில், சகோதர வழியில் கூட ஒரு புதிய வரவுகள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது பண விஷயங்களில் நல்லா சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கிறது, விற்கிறது, கரார் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு அசையாக சொத்து வாங்கக்கூடிய யோகா அமைப்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம். அப்போ ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம், ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. தாயோடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கு உங்களுக்கு. அந்த 6வது ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது ருணரோக சத்ருஸ்தானம், எதிரி ஸ்தானம், அங்கே தான் வேலை அமைப்பும் நல்லா இருக்குது. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும், தனியார் துறை வேலையாக இருந்தாலும், வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாலும், நான் அதை எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது, உங்கள் முயற்சிகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறது அப்படின்றது நல்லா இருக்கும். ஸோ 6ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல குருவோட பார்வையும் பட்டிருக்கு. உங்களுக்கு எதை பற்றினதாவது ஒரு வம்பு வழக்குகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், சொத்து சார்ந்து இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையும், அது வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலையும், தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தேர்வு எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் விளையாட்டு துறைகளில் நல்ல மாபெரும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஆரோக்கிய விஷயம் கெட்டு போனாலும் கூட மருத்துவம் ரீதியான குழந்தை அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான சான்ஸ் நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய அமைப்பில் உட்கார்ந்துருக்கறனால ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதுக்கான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். ஒரு 11ல் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது 10ல் 11ல் பாவ கிரகங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு தொழில் விஷயமும் சேமிப்பு விஷயமும் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும், சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய வயது மூத்தவர்கள், பெரியோர்களுக்கு உடல்நல குறைவு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வயது மூத்தவர்களை நல்லா உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது.
இந்த வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகஸ்தானத்தையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்து பொருளாதார ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துருவாங்க. தூக்கமின்மை அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் வந்துடும். அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சம்பாத்தியத்தையே பார்த்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் நல்லா உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு பொருளாதார விஷயத்தையும் பெருக்கிக்கிட்டே வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ துலாம் ராசி நேயர்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியில் நல்லா வரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. உடல் ரீதியான தொந்தரவுகள் வரக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. இது ரெண்டையுமே அவங்கவுங்க திசாபுத்தி ரீதியான விஷயத்தில் எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியாக மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வெற்றி பெறக்கூடிய ஆண்டா அமையும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.